குஜராத் இந்தியாவின் மேற்கு கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள மாநிலமாகும். சுமார் 1600 கிலோமீட்டர் நீளத்திற்கு நாட்டின் மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ள குஜராத் பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் 5வது பெரிய மாநிலமாக உள்ளது. இம்மாநிலம் அதன் எல்லைகளை ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. மேலும் குஜராத் அதன் சர்வதேச எல்லையை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. நாட்டின் 3வது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் குஜராத் தனிநபர் வருமானம் மற்றும் மனித வளர்ச்சி குறியீட்டில் முன்னணியில் உள்ள மாநிலமாகவும் உள்ளது. பீகார், மிசோரம் மற்றும் நாகாலாந்து ஆகியவற்றுடன் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்ட 4 மாநிலங்களில் குஜராத்தும் ஒன்று. இவற்றுடன் குஜராத்தின் நிலப்பரப்பு, வரலாறு, அரசியல், மக்கள், பொருளாதாரம், கலாச்சாரம் உள்ளிட்ட பலவற்றை பற்றி மேலும் பல ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். கிமு 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் குஜராத் பகுதியை ஆட்சி செய்த குஜர்களிடமிருந்து இம்மாநிலம் அதன் பெயரை பெற்றது. சபர்மதி மற்றும் மகி நதிகளை சுற்றியுள்ள கற்கால குடியிருப்புகள் குஜராத்தின் இருப்பை சிந்து சமவெளி நாகரிகத்தின் அதே காலப்பகுதியை குறிக்கின்றன. கிர்னர் மலைகளில் உள்ள கல்வெட்டுகள் மௌரிய பேரரசர் அசோகர் கிமு 250இல் குஜராத்தில் தனது ஆட்சியை விரிவுபடுத்தியதை காட்டுகின்றன. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு குஜராத் பிராந்தியத்தின் கட்டுப்பாடு சாகாஸ் அல்லது சிந்தியர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. 9ஆம் நூற்றாண்டில் சோலங்கி வம்சம் ஆட்சிக்கு வந்தபோது குஜராத் அதன் உச்சத்தை தொட்டது. அதன் பிறகு நீண்ட காலம் முஸ்லிம் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டுக்கு குஜராத் வந்தது. முதல் முஸ்லிம் ஆட்சியாளராக முதலாம் அகமது இருந்தார். இவர் காலத்தில், அதாவது 1411இல் அகமதாபாத் நகரம் உருவாக்கப்பட்டது. 1570களில் முகலாய பேரரசர் அக்பர் மால்வா மற்றும் குஜராத்தை கைப்பற்றினார். 1818இல் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சூரத் நகரில் தனது முதல் அடிச்சுவட்டை பதித்தது. தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த குஜராத் சமஸ்தானமாக பிரிக்கப்பட்டது. 1947இல் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் ஆகியவற்றை தவிர குஜராத் அனைத்தும் பம்பாய் மாநிலத்தின் ஒரு பகுதியாக மாறியது. 1960 மே 1ஆம் நாளன்று மத்திய அரசாங்கம் பம்பாய் மாநிலத்தை மகாராஷ்டிரா என பெயர் மாற்றம் செய்து அதனுடன் இருந்த குஜராத்தை தனி மாநிலமாக பிரித்தது. 1970 வரை குஜராத்தின் தலைநகரமாக அகமதாபாத் நகரம் இருந்தது. பின்னர் காந்தி நகர் தலைநகரமாக மாற்றப்பட்டது. 1,96,024 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள குஜராத் மாநிலத்தின் தலைநகரமாக காந்தி நகரம், மிகப்பெரிய நகரமாக அகமதாபாத் நகரமும் உள்ளது. 33 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள குஜராத்தில் 182 சட்டமன்ற தொகுதிகளும் 26 மக்களவை தொகுதிகளும் 11 மாநிலங்களவை தொகுதிகளும் இருக்கின்றன. சுமார் 6,04,40,000 பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள குஜராத்தில் அதிகாரபூர்வ மொழிகளாக குஜராத்தி மற்றும் ஹிந்தி ஆகியவை இருக்கின்றன. மக்கள் தொகையில் சுமார் 88.57% அளவுக்கு ஹிந்துக்கள் பெரும்பான்மை மதத்தவராக உள்ளனர். 9.67% பேர் இஸ்லாத்தை பின்தொடர்கின்றனர். சொற்ப அளவில் ஜெயின், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்கள் உள்ளனர். குஜராத் மக்கள் தொகையில் முக்கிய பழங்குடியின சமூகமாக சித்தி, ரபாரி, பில்ஸ், அஹிர்ஸ் மற்றும் பர்வாட்ஸ் ஆகியவை இருக்கின்றன. ஒவ்வொரு பழங்குடி சமூகமும் அதன் தனித்துவமான தோற்றம், வாழ்விடங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார நெறிமுறைகளை கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டுக்கு அடுத்து இந்தியாவின் 3வது பெரிய பொருளாதாரமாக குஜராத் மாநிலம் உள்ளது. குஜராத்தின் பொருளாதாரத்திற்கு விவசாயம், தொழில்துறை, மருந்து உற்பத்தி துறை, ஜவுளித்துறை போன்றவை முக்கிய பங்களிப்பு செய்கின்றன. பருத்தி, நிலக்கடலை, புகையிலை, சீரகம், எள் போன்றவை மிகப்பெரிய விவசாய உற்பத்தி பொருட்களாக உள்ளன. மருந்து உற்பத்தியில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக இருக்கும் குஜராத்தில் USFDA சான்றிதழ் பெற்ற 130 மருந்து உற்பத்தி ஆலைகள் இயங்கி வருகின்றன. செழிப்பான பருத்தி உற்பத்தி இம்மாநிலத்தின் ஜவுளித்துறையை வளமாக வைத்துள்ளது. அகமதாபாத், சூரத் போன்ற நகரங்கள் ஜவுளி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. கால்சியம், ஜிப்சம், லிக்னைட், மாங்கனீஸ், பாக்சைட், லைம்ஸ்டோன் உள்ளிட்ட கனிம உற்பத்திகளும் மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கிறது.
அலாங் ஷிப் பிரேக்கிங் யார்ட் என்பது உலகின் மிகப்பெரிய கப்பல் உடைக்கும் தளமாகும். குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் உள்ள அலாங் நகரில் அமைந்துள்ள இந்த தளத்திற்கு உலகின் ஓய்வு பெற்ற பல பழைய கப்பல்கள் ஸ்கிராப்புக்கு வருகின்றன. இந்த மாபெரும் கப்பல்களை சல்லி சல்லியாக உடைத்தும் கழற்றியும் மறுசுழற்சிக்கு அனுப்புகின்றனர். இது உலகின் மிகப்பெரிய கப்பல்களின் கல்லறை எனவும் அறியப்படுகிறது. குஜராத்தின் வதோதரா நகரில் அமைந்துள்ள லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை உலகின் மிகப்பெரிய தனியார் குடியிருப்பு என்ற பெருமையை பெற்றுள்ளது. இண்டோ சரசனிக் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ள இந்த அரண்மனை பிரம்மாண்டம் மற்றும் ஆடம்பரத்தின் மயக்கும் கலவையாக உள்ளது. 1890 கட்டப்பட்ட இந்த கம்பீரமான அரண்மனை கெய்க்வாட்டுகளின் அதிகாரபூர்வ இல்லமாகும். சுமார் 500 ஏக்கர் பரப்பளவை ஆக்கிரமித்துள்ள இந்த அரண்மனை 170 அறைகளை கொண்டுள்ளது. இது லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையை விடவும் 4 மடங்கு பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அதிக ஏர்போர்ட்டுகளை கொண்டுள்ள மாநிலமாக குஜராத் உள்ளது. இம்மாநிலத்தில் மொத்தம் 13 ஏர்போர்ட்டுகள் இருக்கின்றன. அவற்றுள் 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுகளும் 9 டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுகளும் மற்றும் அதானி குரூப் மற்றும் டாடா கெமிக்கல்ஸுக்கு சொந்தமான 2 தனியார் ஏர்போர்ட்டுகளும் இருக்கின்றன. இந்த ஏர்போர்ட்டுகள் அனைத்து இந்திய நகரங்களையும் இணைக்கின்றன. குஜராத்தின் மிகப்பெரிய நகரமான அகமதாபாத் செழுமையான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நவீனமயமாக்கலை கொண்ட ஒரு துடிப்பான நகரமாகும். 600 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டுள்ள அகமதாபாத் பாரம்பரிய வசீகரம் மற்றும் கட்டிடக்கலை அற்புதங்களின் கலவையை நவீன முன்னேற்றங்கள் மற்றும் செழிப்பான வணிக மாவட்டங்களுடன் வழங்கும் ஒரு நகரமாகும். இந்நகரின் புகழ்பெற்ற ஜவுளி தொழில் இந்தியாவெங்கும் இருந்து வணிகர்களை ஈர்க்கிறது. மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரம் முதல் சித்தி சையத் மசூதி, துவாரகாதீஷ் கோவில் உள்ளிட்டவை அகமதாபாத் நகரின் அடையாளங்களாக உள்ளன. நீங்கள் வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும் சரி, உணவு பிரியராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வணிகராக இருந்தாலும் சரி, இந்நகரம் உங்களுக்கு ஏராளமான ஆச்சரியங்களை வழங்க காத்திருக்கிறது. குஜராத் மாநிலம் இந்தியாவின் மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தியாளரான அமுலின் தாயகமாகும். ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் என்பதன் சுருக்கமான அமுல் 1946 திரிபுவன்தாஸ் பட்டேல் என்பவரால் தொடங்கப்பட்டது. குஜராத்தின் ஆனந்த் மாவட்டத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரும் அமுல் குஜராத் அரசுக்கு சொந்தமானது மற்றும் 36 லட்சம் பால் உற்பத்தியாளர்களை உறுப்பினர்களாக கொண்டுள்ளது. குஜராத்தின் தப்பி நதிக்கரையில் அமைந்துள்ள சூரத் நகரம் ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்ற மற்றொரு நகரமாகும். இங்குள்ள நியூ டெக்ஸ்டைல் மார்க்கெட் ஏரியாவில் நூற்றுக்கணக்கான ஜவுளி கடைகள் நிறைந்துள்ளன. மேலும் சூரத் நகரம் உலகின் மிகப்பெரிய வைர உற்பத்தி மையமாகவும் அறியப்படுகிறது. மேம்பட்ட பெரிய அளவிலான வைரம் வெட்டும் தொழிற்சாலைகள் முதல் சிறிய தொழிற்சாலைகள் வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட வைர உற்பத்தி தொழிற்சாலைகள் இந்நகரில் இயங்கி வருகின்றன. குஜராத்தின் கலாச்சாரம் துடிப்பானது மற்றும் வண்ணமயமானது. செழுமையான பாரம்பரியம் மற்றும் மரபுகளுக்கு பெயர் பெற்றது. இம்மாநிலம் இந்து, இஸ்லாம், ஜைனிசம் மற்றும் புத்திசம் ஆகியவற்றின் கலவையாக உள்ளது. மேலும் குஜராத்தி கலாச்சாரம் கலைகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், மொழிகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் கலவையை கொண்டது. நவராத்திரி, ரான் உற்சவ், உத்தராயன், ஷம்லாஜி மேளா, பௌத்த மேளா, ரத யாத்ரா, முதேரா நடன திருவிழா, பத்ர பூர்ணிமா, ஜன்மாஷ்டமி உள்ளிட்டவை குஜராத்தின் முக்கிய திருவிழாக்களாகும். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் குஜராத் மாநிலத்தின் ஜாம் நகரில் அமைந்துள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு சொந்தமான இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நாளொன்றுக்கு சுமார் 12,40,000 பேரல்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இந்தியாவுக்கான 60% அதிகமான பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகள் குஜராத்தில் இருந்தே வருகின்றன. 1,96,026 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் இருக்கும் குஜராத்தின் நிலப்பரப்பு மாறுபட்டது. இது அரபிக் கடலோரம் சுமார் 1600 கிலோமீட்டர் நீள கடற்கரையை கொண்டுள்ளது. மேலும் விந்தியா, சத்புரா, ஆரவல்லி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட மலைத்தொடர்கள், நர்மதா, தப்பி, மகி, சபர்மதி, ருக்மாவதி உள்ளிட்ட நதிகளையும் உள்ளடக்கியுள்ளது. குஜராத்தின் வளமான நிலப்பரப்பு காரணமாக இம்மாநிலம் ஜுவல் ஆஃப் வெஸ்ட் என்ற செல்ல பெயரையும் கொண்டுள்ளது. ஆப்பிரிக்காவுக்கு வெளியே சிங்கங்களின் இயற்கையான வாழ்விடத்தை கொண்ட உலகின் ஒரே இடம் குஜராத் மாநிலமாகும். இம்மாநிலத்தின் கிர் தேசிய பூங்காவில் ஏசியாட்டிக் லயன்ஸ் எனப்படும் ஆசிய சிங்கங்கள் 674 என்ற எண்ணிக்கையில் வாழ்ந்து வருகின்றன. அவற்றுள் 250 பெண் சிங்கங்களும் அடங்கும்.
கிரேட் ரான் ஆஃப் கட்ச் என்பது குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள தார் பாலைவனத்தில் காணப்படும் ஒரு உப்பு படர்ந்த சதுப்பு நில பகுதியாகும். 7500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விரிந்திருக்கும் இது உலகின் மிகப்பெரிய உப்பு பாலை நிலங்களில் ஒன்று. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்பது 597 அடி உயரம் கொண்ட உலகின் மிக உயரமான சிலையாகும். குஜராத்தின் கெவாதியா நகரில் நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள இது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் வல்லபாய் பட்டேலின் சிலையாகும். இந்த சிலையானது 2018 அக்டோபர் 31 திறக்கப்பட்டது. சொந்தமாக தொழில் செய்வது என்பது குஜராத்திகளின் ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமாகும். பிரிட்டிஷ் காலனித்துவ காலம் தொட்டே குஜராத்திகள் பலர் தொழிலதிபர்களாக இருந்துள்ளனர். அவர்கள் பல்வேறு தொழில்களை நிறுவி பெரிய அளவில் லாபம் ஈட்டியுள்ளனர். அந்த வகையில் குஜராத் பல வெற்றிகரமான தொழிலதிபர்களை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் முகேஷ் அம்பானி, திலீப் ஷாங்வி, கௌதம் அதானி, அசீம் பிரேம்ஜி மற்றும் மறைந்த பலோன்ஜி மிஸ்த்ரி ஆகியோர் குஜராத் உருவாக்கிய வெற்றிகரமான தொழிலதிபர்கள் ஆவர். சர்க்கரை நுகர்வு என்பது இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட குஜராத்தில் அதிகம் உள்ளது. பெரும்பாலான குஜராத்திகள் தினசரி அளவில் அதிக அளவு சர்க்கரையை உட்கொள்கின்றனர். மேலாதிக்க சமூக மற்றும் கலாச்சார நெறிமுறைகள் காரணமாக குஜராத்தில் இறைச்சி உண்பது மோசமான செயலாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான குஜராத்திகளின் விருப்ப உணவாக வெஜிடேரியன் உணவாகவே உள்ளது. இருப்பினும் பல குஜராத்திகள் கோழி இறைச்சி, முட்டை, மீன் போன்ற நான்வெஜ் உணவுகளையும் உட்கொள்கின்றனர். மது விற்பனை அதிகாரபூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ள குஜராத்தில் இறைச்சி விற்பனை எதற்கும் தடையல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. காந்தி நகர் குஜராத்தின் தலைநகரமாக மட்டுமல்லாமல் ஆசியாவின் பசுமையான தலைநகரமாகவும் அறியப்படுகிறது. இந்நகரின் 50% நிலப்பரப்பு மரங்கள், தோட்டங்கள் உள்ளிட்டவைகளால் சூழப்பட்டுள்ளது. இந்தியன் வைல்ட் ஆஸ் சாங்சுவரி என்பது அழிவின் விளிம்பில் உள்ள கழுதைகள் வாழும் ஒரு சரணாலயமாகும். உலகிலேயே குஜராத்தில் உள்ள இந்த இடத்தில் மட்டுமே இந்த கழுதைகளை காண முடியும். தற்போது இங்கு 6100 கழுதைகள் காணப்படுகின்றன. குஜராத்தின் மேசானா மாவட்டத்தில் உள்ளது பத்நகர் எனும் சிறு நகரம். இந்த நகரம்தான் குஜராத்தின் 3 முறை முதலமைச்சராக இருந்த இந்தியாவின் பிரதமராக 2வது முறை பதவி வகிக்கும் நரேந்திர மோடி அவர்களின் பிறப்பிடம். பிரதமர் நரேந்திர மோடி 1950 செப்டம்பர் 17ஆம் நாளன்று பத்நகரில் பிறந்தார். பத்நகர் அப்போது இன்றைய குஜராத்தை உள்ளடக்கி இருந்த பம்பாய் மாநிலத்தில் இருந்தது.